ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 22/5/2026 வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம், வைகாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் சஷ்டி திதி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். அழகு சாதன பொருட்கள் வாங்கி மகிழலாம். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் தொடங்க அருமையான நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:40 வரை பூசம், அதன் பிறகு ஆயில்யம். இன்றைய திதி இன்று மதியம் 12:17 வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பிறகு சப்தமி. இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தாய்வழி சொத்துக்கள் சேரும். தாய்வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தால் அவை இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். வீடு வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் நண்பர்களால், உறவினர்களால் நல்லதொரு ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். இன்றைய நாளிலே உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்க மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கக்கூடிய நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12லே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள்.
மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும், பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் என்றாலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்து நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாள். அதேபோல் சொந்த தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் கை கொடுக்கும். கடன் தொல்லைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்படும். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகள் விலகுகின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தருகின்ற நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்களால், உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபட வேண்டாம். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆக மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மனதிலே இருந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி மனம் பட்டாம்பூச்சி போல பறக்கின்ற நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். யாரிடமும் எதற்கும் கையேந்தி நிற்கக்கூடாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். உங்களுக்கு
யாரிடமும் பணத்துக்காக சென்று நிற்க மாட்டீர்கள். உங்களுக்கு தேவையான வசதிகள், தேவையான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பானதொரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். மனதிலே உற்சாகமும் ஒரு கர்வமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. என்கிட்ட எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் என் கீழே இருக்கிறவங்க தான் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். எனக்கு கீழே தான் எல்லாம், யாருமே எனக்கு நிகர் இல்லை என்கின்ற ஒரு மமதை ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். ஒரு கோவிலுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வார்கள். இந்த கும்பாபிஷேகத்திலே நிறைய நடைமுறைகள் இருக்கின்றது. அந்த நடைமுறைகளை பற்றியெல்லாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த கும்பாபிஷேகத்திலே நடைபெறுகின்ற கிரியைகள், இதனுடைய பொருள் என்ன? இந்த கும்பாபிஷேகத்தின் போது விக்கிரக பிரதிஷ்டையிலே மேற்கொள்ளப்படுகின்ற சில முக்கியமான செயல்கள், அதை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். போலாங்கண்ணா. முதலாவதாக சொல்லப்படுவது அனுக்யை என்று சொல்வார்கள். கும்பாபிஷேக பத்திரிகையிலே போட்டிருப்பார்கள் அனுக்யை. அனுக்யை என்றால் அனுமதி வாங்குவது என்று அர்த்தம். அதாவது அங்கே இருக்கின்ற மூல தெய்வம், அது விநாயகர் கோவிலோ முருகர் கோவிலோ எந்த கோவிலோ, அந்த கோவிலிலே இருக்கின்ற தெய்வத்திடம் முதலிலே உத்தரவு பெற வேண்டும். உத்தரவு பெற்று நான் கும்பாபிஷேகம் செய்ய போகின்றோம், உங்களுடைய அனுமதியும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்பதுதான் அனுக்யை. அடுத்ததாக சங்கல்பம். இளையவனிடத்திலே நமது தேவைகளை கோரிக்கையாக வைப்பது. அதாவது அங்கே இருக்கின்ற தெய்வத்திடம் நம்முடைய கோரிக்கைகளை வைப்பதுதான் சங்கல்பம் என்பது. அடுத்ததாக பாத்திர பூஜை என்று சொல்வார்கள். இறைவனுக்காக செய்யப்படுகின்ற பூஜைக்குண்டான பூஜை பாத்திரங்கள், அந்த பாத்திரங்களை எல்லாம் நன்கு சுத்தம் செய்து அந்தந்த பாத்திரங்களுக்குரிய தேவதைகளை பூஜை செய்வதற்கு பேர் பாத்திர பூஜை என்பது. அடுத்ததாக கணபதி பூஜை. கணபதியை வணங்கிதான் எந்த ஒரு செயலையும் துவங்குவோம் அல்லவா? அதன் காரணமாக கணபதி பூஜை முதலிலே செய்யப்படுகின்றது. அடுத்ததாக நீரின்றி அமையாது உலகு என சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. அதற்காக வருண பூஜையை செய்கின்றோம். அவ்விடத்தை நன்கு சுத்தம் செய்து, அதாவது கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜையெல்லாம் போற்றுகின்றோம் அல்லவா? அந்த யாகசாலை பூஜையெல்லாம் நடைபெறுகின்ற இடத்தை நன்கு சுத்தம் செய்து வருண பகவானை அழைத்து சப்தநதி தேவதைகளையும் வழிபடுவதற்கு பெயர்தான். அடுத்ததாக பஞ்சகவ்யம் என்பது ஆத்ம சுத்தி செய்யும் பொருட்டு பசு மூலமாக கிடைக்கின்ற பால், தயிர், நெய், பசு நீர், பசு சாணம் முதலியவற்றை வைத்து செய்யப்படுகின்ற கிரியைக்கு இந்த பெயர். அடுத்ததாக வாஸ்து சாந்தி. தேவர்களை எல்லாம் வழிபட்டு கும்பாபிஷேகமானது எந்த விதமான இடையூறுமின்றி நடைபெற வேண்டும், செயலுக்கும் செய்பவர்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படாதபடி காக்க வேண்டும் என்று இந்திராதி தேவர்களை எல்லாம் வணங்கிக் கொள்வது இதுதான். அடுத்ததாக பிரவேச பலி என்பது 8 திக்கிலும் உள்ள திக்பாலகர்களுக்கு உரிய பிரீத்தி செய்து அவர்களை அந்தந்த இடத்திலே இருக்கச் செய்து துர்தேவதைகளை வரவிடாமல் காக்கும் பொருட்டு செய்யப்படுகின்ற பூஜை. அடுத்து மிருத் சங்கிர கிரகணம், அதாவது மண் எடுப்பது. மண் எடுப்பதற்கு அஷ்டதிக் பாலகரிடம் அனுமதி பெற்று சுத்தமான இடத்திலே இருந்து மண் எடுத்து அந்த பள்ளத்திலே அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமி தாயான பூமாதேவியை கஷ்டப்படுத்தி தான் அந்த இடத்திலே கோவில் கட்டுகின்றோம். அதனால் பூமாதேவி மகிழ்விக்க செய்யப்படுகின்ற கிரியை தான் இந்த கிரியை. அடுத்ததாக அங்குரார்ப்பணம் என்பது, அதாவது அங்குரார்ப்பணம் என்றால் முளையிடுதல் என்று பெயர். எடுத்த மண்ணை பாலிகைகளிலே விதைகளை விட்டு முளைவரச் செய்து அதிலே 12 சூரியர்களான வைகர்த்தன், விவஸ்தன், மார்த்தாண்டன், பாஸ்கரன், ரவி, லோகப்பிரகாசன், லோகசாட்சி, திரிவிக்ரமன், ஆதித்யன், சூரியன், அதிசுமாலி, திவாகரன் போன்றவர்களையும் சந்திரனையும் வழிபடுகின்ற சடங்கு. அடுத்ததாக ரக்ஷாபந்தனம், காப்பு கட்டுதல் என்று சொல்வார்கள் கிராமங்களிலே. கிரியைகளை செய்யும் முன்பு ஆச்சாரியர்களுக்கும்
செய்கின்ற கர்த்தாவுக்கும், அதாவது ஆலயத்தினுடைய தலைவர், உபதலைவர், பொருளாளர் போன்ற ஆலய கமிட்டியினர் அத்துணை பேருக்கும் எந்த விதமான இடையூறும் வராதபடி காக்கும் பொருட்டு கையிலே மந்திரபூர்வமாக கட்டப்படுகின்ற கயிறு தான் காப்பு கட்டுதல். அடுத்து கும்ப அலங்காரம். கும்பங்களை எல்லாம், அதாவது கலசங்களை எல்லாம் இறைவனுடைய உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்து கலாகர்ஷணம் என்று சொல்லப்படுவது. அடுத்ததாக கலாகர்ஷணம், சக்தி அழைத்தல் என்று பெயர். விக்கிரகத்திலே இருக்கின்ற சக்தியை கும்பத்துக்கு மந்திரபூர்வமாக அழைத்து அதனை யாகசாலையிலே பிரவேசிக்க செய்வது. கலசங்களை யாகசாலைக்கு எடுத்து வந்து சூரிய சோம பூஜை, யாகசாலையிலே சூரியன் சந்திரனை வழிபட்டு யாக பூஜை செய்து, அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற யாகசாலையிலே பூஜை செய்து, அதன் பிறகு பிம்ம சுத்தி, விக்கிரகங்களை மந்திரபூர்வமாக சுத்தம் செய்து, அதன் பிறகு நாடி சந்தானம் செய்து யாகசாலை இடத்துக்கும் மூல திருமேனிக்கும் தர்பை கயிறு கொண்டு தங்க கம்பி, வெள்ளி கம்பி அல்லது பட்டு கம்பியினால் இணைப்பு ஏற்படுத்தி இங்கு நடக்கின்ற பூஜையிலே சொல்லப்படுகின்ற மந்திரங்களுடைய சக்திகளை எல்லாம் அங்கு எடுத்து செல்வது. இறைவனுடைய சக்தியிலே ஒரு பகுதியை இந்த இணைப்பு மூலமாக விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்ப்பது தான் இது. அடுத்து விசேஷ சந்தி என்று சொல்லப்படுவது. 36 தத்துவ தேவதைகளும் அர்க்கியம் தருவது. உலகத்திலே உள்ள அனைத்து ஆத்ம பித்ருக்களுக்கு அர்க்கியம் தருவது. அடுத்து பூத சுத்தி, இந்த உடம்பை தெய்வ உடம்பாக மந்திரபூர்வமாக மாற்றி அமைப்பது தான் இது. அடுத்து ஸ்பர்ச ஆகுதி, 36 தத்துவங்களை யாகத்திலே இருந்து மூல விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்ப்பது. அடுத்ததாக அட்டபந்தனம், 8 மருந்து பொருட்களால் ஆன மருந்து சாந்தினாலே மூர்த்தியையும் பீடத்தையும் ஒன்று சேர்த்து இதனைத்தான் மருந்து சாத்துதல், அஷ்டபந்தனம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக பூர்ணாகுதி, யாகத்தை பூர்த்தி செய்வது. ஆக இப்படி இத்தனை சடங்குகளையும் செய்துதான் நாம் ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்துகின்றோம். ஒரு கும்பாபிஷேகம் செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு கும்பாபிஷேகத்தை பார்ப்பதால் 12 ஆண்டுகள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். ஒரு கும்பாபிஷேகத்திலே நாம் கலந்து கொண்டு அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு நம்மாலான பொருளுதவியும் சரீர உதவியும் செய்தால் நம்முடைய 21 சந்ததியினர் சுகமாக வாழ்வார் என்பது ஐதீகம். ஆகவே அருகிலே எங்கு கும்பாபிஷேகம் நடந்தாலும் உடனே சென்று அங்கு உங்களால் முடிந்த பணிகளை செய்யுங்கள். உங்களால் பணம் கொடுக்க முடிந்து கொடுக்கின்ற சக்தி இருந்தது என்றால் தாராளமாக பணம் கொடுத்து கும்பாபிஷேக வைபவங்களிலே கலந்து கொள்ளுங்கள். ஒரு கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டால், ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நம்மாலான உதவிகளை செய்தால் நம்முடைய தலைமுறைகள் நன்கு வாழும். நமக்கு இருக்கின்ற பூர்வ ஜென்ம வினைகள் அகலும். ஆகவே கும்பாபிஷேக வைபவங்களிலே கலந்து கொள்வோம், நம்மாலான உதவிகளை செய்வோம். நன்றி, வணக்கம்.